11 மே 2026 பாஸ்கா கால 6ஆம் வார திங்கள் நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 26 அதிகாரம் 16 இறை வசனங்கள் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலகி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்கிறார்கள். இவை நிகழும் நேரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொரு மன்றாற்றுக்களையும் என்னுடைய திருப்பலியில் நற்கருணையானவருக்கு முன்பாக உங்களுக்காக வைத்து ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் வணக்கம் மாதத்தினுடைய 11ஆம் நாளில் மரியனுடைய தைரியத்தை பற்றி நாம் நினைவில் கொள்வோம். மரியன்னை தன்னுடைய வாழ்நில் மிகவும் துணிவோடு, ஏன் சீடர்களை அஞ்சி வர இல்லாத அந்த சிலுவைக்கு அருகில் வந்தவர் பயப்படவில்லை. தன்னுடைய வழியில் உறுதியாக இருந்தார். ஆனால் அன்பை மட்டும் ஒருபொழுதும் விட்டுவிடவே இல்லை. காரணம், அவர் கொண்டிருந்த துணிவும் இறைவன் மீதான ஒரு நம்பிக்கை. இன்றைய நாளில் நாமும் அந்த துணிவுடன் தைரியத்துடன் இறைவன் நம்முடன் இருக்கிற நம்பிக்கையில் இந்த நாளை ஆண்டவருடைய நிழலில் வாழ்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் உண்மையை சான்று பகர் தூண்டுகின்ற தூயாரை பற்றி இறைமகன் இயேசு நமக்கு அறிமுகம் செய்கின்றார். இந்த நற்செய்தியில் 2 முக்கியமான செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று, நமக்கு துணையாக வருகின்ற தூய ஆவியாருடைய வாக்குறுதியும், மற்றொன்று கிறிஸ்துவை பின்பற்றுவதால் வருகின்ற சவால்களையும் துன்பங்களையும். உண்மையை சான்று பகர் என்ற ஒரு மென்மையான பாதை இல்லை, அது ஒரு சிலுவை பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள இயேசு நமக்காக செய்கின்றார். தூய ஆவியானவர் நம்முடைய பக்கம் நிற்கின்ற ஒரு வழக்கறிஞர் போல. தூய ஆவியானவர் ஒரு துணையாளர், பாரக்லேட். அதாவது இதனுடைய கிரேக்க சொல்லுக்கு பக்கத்தில் இருந்து பேசுபவர் அல்லது வழக்கறிஞர் என்று குறிப்பிடுவார்கள். உண்மையில் ஆவி என்பது உலகில் பொய்களாலும் மாய்களால் நிறைந்திருக்கின்ற பொழுது எது உண்மை என்பதை நமக்கு உணர்த்துபவர் தூய ஆவியானவர். அவர் நம்மை தேற்றுவது மட்டுமல்லாமல் இயேசுடைய போதனைகளை நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய வைப்பவர், நம்மோடு சான்று பகர்பவர். நாம் கிறிஸ்துவை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் மட்டும் பேசுவதில்லை, தூய ஆவியாராம் நம் வழியாக சான்று பகர்ந்து நம்முடைய பலவீனமான வார்த்தைகளை கூட வலிமையான சாட்சிகளாக மாற்றுவதுதான் தூய ஆவியாருடைய பணி. நம்முடைய துன்பங்கள் வருகின்ற பொழுது சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு ஏற்படுகின்ற சவால்களை இறைவன் முன்கூட்டியே நமக்கு குறித்து வைக்கிறார். நமக்கு இந்த நற்செய்தியிலும் விளக்கம் கொடுக்கிறார். இயேசு தம்முடைய சீடர்களை இருட்டில் வைக்க விரும்பவில்லை. நீங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக் கூடாது என்பதற்காக இவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் என்று நம்முடைய சவால்களை போராட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார். இறைவனுக்கு தொண்டு செய்வதாக நினைத்து கொண்டு சீடர்களை துன்புறுத்துவார்கள் என்று இயேசு எச்சரிக்கின்றார். அதாவது மதம் மற்றும் சட்டம் என்ற பெயரில் அன்புக்கும் உண்மைக்கும் எதிராக செயல்படுபவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்கள்தான் நம்மை துன்புறுத்த தயாராக வருவார்கள். துன்பங்கள் வருகின்ற பொழுது நம் கடவுளை மறந்துவிட துடிப்போம். ஆனால் இயேசு முன்பே சொல்லிவிட்டாரே என்று நினைப்பதை பார்க்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள்
சந்திக்கின்ற எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் நம்மை அது தகர்க்காது. மாறாக நம்மை அதிக அளவில் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தும். இன்றைய உலகில் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வது என்பது உண்மைக்காக நிற்பதை குறிக்கிறது. அலுவலகத்திலோ சமூகத்திலோ அநீதி நடிக்கின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் ஒரு சாட்சிய வாழ்வு. அன்பை நாம் பகர வேண்டும். வெவ்வேறு அரசியலும் பிரிவினைகளும் மலிந்துள்ள சூழலில் இயேசுடைய அன்பை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி நாம் பகிர வேண்டும். தூய ஆவியான துணையோடு சான்று பகர வேண்டும். மன உறுதியோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பின்பற்றுவதால் நமக்கு சில இழப்புகள் வரலாம். நண்பர்கள் நம்மை புறக்கணிக்கலாம். ஆனால் தூய ஆவியானவர் நம்முடன் இருக்கிறார் என்ற ஒரு வாக்குறுதி என்று நமக்கு தைரியத்தை தருகிறது. பிரியமானவர்களை, நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே என்னோடு இருந்துதான் நீங்களும் சான்று பகர் என்று இயேசு குறிப்பிடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வழியாக அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். உலகம் நம்மை வெறுத்தாலும் உண்மை சொல்வதற்காக நாம் தண்டிக்கப்பட்டாலும் கவலை வேண்டாம். நம்முடைய வழக்கறிஞர் துணையாளர் தூய ஆவியானவர் இருக்கின்றார். ஆகிய இன்றைய நாளில் தூய அவருடைய கொடைகளுக்காக மன்றாடி வரவிருக்கின்ற சவால்களை கண்டு அஞ்சாமல் இயேசுவின் அன்பை சான்று பகர்கின்ற துணிவை கடவுள் நமக்கு அருள்வார் என்ற நம்பிக்கையில் இன்றைய நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளிற்காக நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து புத்துணர்வோடு இந்த விடியலை நாங்கள் சந்திக்க செய்த உங்கள் பேரன்பிற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மைக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள், சொற்கள் மற்றும் செயல்கள் அனைத்து உமக்கு உகந்தவையாக இருக்கட்டும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு இடமும் உம்முடைய அன்பையும் கனிவையும் காட்ட எங்களுக்கு உதவி செய்தரலாம். தூய ஆவியானவர், இன்று நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளையும் எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் சரியான பாதை நடக்கின்ற வழிகாட்டுதலையும் தாரும். எங்களுக்கு வருகின்ற தடைகள், சவால்கள் உமது பலத்தால் கடக்க செய்தலும். சோம்பலை அகற்றி சுறுசுறுப்புடனும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரை, இதோ இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தி வழியாக அருமையான வாக்குறுதிகளை கழித்தாரே. இந்த உலகம் எங்களை எதிர்க்கின்ற சவால்களுக்கு மத்தியிலும் எங்களை திக்கற்றவராக விட்டுவிடாமல் உண்மையை சான்று பகர்கின்ற துணையாளராக தூய ஆவியானவர் எங்களுக்கு அளித்தீரே. அதற்கு நன்றி கூறி அந்த தூய ஆவியினுடைய துணையை நாடி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவதால் வருகின்ற இடர்பாடுகளையும் துன்பங்களையும் எங்களுக்கு முன்னரே நீர் எச்சரித்திருக்கின்றேன். சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து விடாமல் இருக்க ஒரு தூய ஆவியாரால் எங்களை திடப்படுத்தும். உண்மையினுடைய ஆவி எங்களுக்குள் குடிபுகுந்து ஒவ்வொரு செயலிலும் வார்த்தையிலும் உம்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தூய ஆவியானவரை, என்னுடைய வாழ்வின் கடினமான நேரங்கள் எங்களோடு தங்கியிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு துணையாளராக செயல்பட உம்மை பார்த்து செவிக்கிறோம். அநீதிக்கும் பொய்க்கும் அஞ்சாமல் உமது அன்பையும் நீதியும் உலகிற்கு எடுத்துரைக்கின்ற துணிவை எங்களுக்கு தாரும். உலகத்தின் வெறுப்பு எங்களை சூழ்ந்தாலும் உம்முடைய அதே அமைதி எங்களுடைய இதயத்தை ஆளட்டும். நாங்கள் உம்மோடு இணைந்து இறுதி வரை உமக்கு உண்மையான சாட்சிகளாக வாழ்ந்திட எங்களுக்கு வரத்தை தாரும். எங்கள் குடும்பத்தையும் நண்பர்களையும் உழைக்கும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உலகெங்கும் அமைதி நிலவும், தேவையுள்ளோருக்கும் அது உதவி கிடைக்கவும் மன்றாடுகின்றோம். இன்றைய புதிய நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக, பிறருக்கு பயனுள்ள நாளாக அமைய உம்முடைய திருக்கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் அன்னை மரியாவின் பரிந்துரையோடு ஜெபிக்கின்றோம். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனுடைய தாயை, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.